வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்னாளின் ஜெபம் ஆச்சரியமான ஜெபம் என்று நேற்று கண்டோம். அவள் ஒரு சாதாரண பெண். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்திலே ஒரு மாபெரும் ஊழியனாகிய அற்புதங்களை நிறைவேற்றின எலியாவின் ஜெபத்தை காண்கிறோம். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இந்த எலியா யார்? சாரிபாத் ஊர் விதவைக்கு தேவன் அற்புதம் செய்திட தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன், அற்புதத்திற்காக முன் நின்றவன். அந்த விதவையினுடைய மகன் மரித்து போன போது அவனை உயிருடன் எழுப்பிட தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் எலியா. அதன் பின்னர் ராஜாவாகிய ஆகாபிற்கு முன்பாக தைரியமாக எதிர்த்து பேசின ஒரு மனிதன் எலியா. ஆகாபிற்கு உண்மையை எடுத்துரைத்தவன் எலியா. கர்மேல் பர்வதத்தின் மேல் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக அறைகூவல் விடுத்தவன் எலியா. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர்களை கொன்று போட்டவன் எலியா. மழையை நிற்க பண்ணும்படிக்கான ஜெபத்தை ஏறெடுத்தவன் எலியா. பின்னர் மழையை பெய்ய பண்ணும்படிக்கான ஜெபத்தை ஏறெடுத்தவன் இந்த எலியா. இவைகள் எல்லாவற்றிலுமே தேவன் அவனது ஜெபத்தை கேட்டு அவனுக்கு பதிலளித்தார். ஆனால் இந்த ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை. இதன் பின்னணியில் என்ன சம்பவிக்கிறது? யேசபேலினால் மிரட்டப்பட்ட போது அவனது மன உறுதி, மன தைரியம், நம்பிக்கை இவைகளெல்லாம் சுக்குநூறாய் போய்விட வனாந்தரத்திற்கு ஓடி போகிறான். யாரெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு ஓடி போகிறார்களோ அது வனாந்தர அனுபவமே. தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடிப்போனால் அதுவும் வனாந்தரமே. அங்கே போய் ஒரு சூறை செடியின் கீழே உட்கார்ந்து கொண்டு தான் சாக வேண்டும் என்று ஜெபிக்கிறான். தேவனது அழைப்பிலிருந்து நம்மால் ஓடிவிட முடியும். தேவன் நமக்கு அருளிய பொறுப்பை துறந்து விட முடியும். தேவன் நமக்கு அருளின ஊழியத்தை கூட உதறிவிட முடியும். ஆனால் தேவ பிரசன்னத்தை விட்டு அதற்கு மறைவாக எங்குமே ஓடிவிட முடியாது, மறைந்துவிட இயலாது. ஜெபம் என்ன ஜெபம்? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். கர்த்தாவே என்று அவரை அழைத்துவிட்டு அனைத்திற்கும் அவர் காரணமானவர் என்று அங்கீகரித்துவிட்டு, அனைத்திற்கும் அதிபதி என்று கூறிவிட்டு, அனைத்தையும் படைத்தவர் அவரே என்று அங்கீகரித்துவிட்டு போதும் என்று எதிர்மறையாக கூறுவது தோல்வியின் வார்த்தை. அவன் சொல்ல விழைந்தது என்ன? நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, எனக்கு வந்த இன்னல்களெல்லாம் போதும், செய்த ஊழியங்களெல்லாம் போதும், செய்த அற்புதங்களெல்லாம் போதும் என்று மனமடிவுடன் அறிக்கையிடுகிறான். இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்த தேவனால் யேசபேலின் கைக்கு தப்புவிக்க முடியாதா? நிச்சயமாக முடியும். அந்த மன உறுதியை இழந்து போனான் எலியா. ஆனால் மனமடிவடைந்து போன எலியா அப்படியாக நம்பினான். மனமடிவு, சோர்வு, பசி, இயலாமை, இழப்பு, வேதனை போன்றவை மனிதனின் நம்பிக்கையை பாழ்படுத்தி அழித்து போட வல்லவை. தேவன் பேரில் உள்ள கண்களை அவன் திருப்பி பிரச்சனைகளின் மீது வைக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதன் தேவன் பேரில் இருக்கிற கண்ணை எடுத்து தனக்கு விரோதமாக எழும்புகிற மக்கள் மீது பதிக்கிறானோ அப்பொழுது அவனது விசுவாசம் அசைய ஆரம்பிக்கிறது. திசைகளே மாறிட்டாலும் என் தீர்மானம் மாறாது என்று உரைக்க வேண்டியவன், திட நம்பிக்கையான தீர்க்கமான விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டியவன் திகைப்புற்று ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். சூறை செடியின் கீழ் அமர்ந்திருக்கிறான். கெபிக்குள்ளே போகிறான். ஆண்டவருடைய பிரசனத்தை இழந்து போகிறான். இந்த ஜெபம் தோல்வியின் ஜெபமாக முடிந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் அவனை தொடர்ந்து பயன்படுத்தினார். ஆண்டவர் நாமம் மகிமைப்பட்டது. பல வேளைகளிலே நமது ஜெபங்கள்
பலவற்றுக்கு ஆண்டவர் பதில் கொடாதது நமக்கு நன்மையை பயக்கக்கூடும். சுயநலத்தினாலே கேட்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதில்லை. எலியாவின் ஜெபம் அவனது வாழ்க்கையின் முடிவை சுட்டி காட்டியிருக்கும். ஆனால் தேவரது கரத்திலே வல்லமையான ஒரு பாத்திரமாக எலியா திகழ்ந்தான். தேவனது நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.